ஸோ பிக் பார்பிக்யூவில் வந்து பொஃபே சத்தியமாக நான் லைஃப்பில் வந்து இவ்வளோ பெரிய பொஃபே பார்த்ததே கிடையாது. ஐயோ, அது ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் போல். லைவான லைவ் கவுண்டரே பெருசாக இருக்குது. அது சுற்றி பார்த்ததுக்கே கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் பொஃபே நார்மலாக இருக்குது, லைவ் கவுண்டர் அதிகமாக இருக்குது. ஓகே ஃபைன். பீஸா வந்து பின்னாடி சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து ஸ்டார்டர் கொஞ்சம் டைம் ஆகும். நாங்கள் அதுக்கு முன்னாடி மெயின் கோர்ஸ் வந்து அது ஸ்டார்டர் மாதிரி ட்ரை பண்ணுவோம். எக் ஃப்ரைட் ரைஸ் வித் ப்ரான் சம் கிரேவி. மீன்ஸ் நீங்கள் ப்ரான் வந்து க்ராப் கிரேவி வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் க்ராப் கிரேவி ஸ்பைஸியாக இல்லை. மீன்ஸ் ஆக்சுவலாக ஒரு கிளாஸான சூப் மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே இந்த பக்கம் நம்ம பஞ்சாப் சிக்கன் டிக்கா ஐ திங்க் ஸோ, அதை நம்ம அதுவும் தம் பிரியாணி. இதுதான் நம்ம ஊர் டிஷ் மாதிரி கொஞ்சம் லவுடு. இதுதான் நம்ம ஊர் டிஷ் மாதிரி சூப்பருங்க. தம் பிரியாணி நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நான் இங்கே ட்ரை பண்ண நினச்சது பீஸா அந்த லைவ் கவுண்டரில் எனக்கு தெரிஞ்சு அதை சாப்பிட்டாலே வெயிட் நினைஞ்சு பானிபூரியில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ஒரு 10 கவுண்டர் இருக்குது. சூப்பர். எவ்வளோ ஐட்டம் இருந்தாலும் ஒப்பேனா பிரியாணி தாங்க. அவுச்சு முட்டையை வச்சு எதை பண்ணியிருந்தாங்க, ட்ரை பண்ணி பார்ப்பேன். ரோட்டி எடுத்துனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து சிக்கன் சுக்கா ஸ்பைஸ் கம்மியாக இருக்குது, பட் நல்லா இருக்கு. எடுத்ததில் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபி சிக்கன் டிக்காவும் பிரியாணியும் ஆசம். ஆக்சுவலாக இங்கே பிக் பார்பிக்யூவில் ஃபேமஸானது பார்பிக்யூ தான். பார்பிக்யூ மற்ற இடங்கள் மாதிரி. ஸோ நம்ம நான்வெஜ்லாம் வர்றதுக்கு முன்னாடி வெஜ் வச்சுட்டாங்க. பட் நமக்கு நான்வெஜ் வந்துருக்கு. ஹனி சிக்கன் இது வந்தாலே ஃபோர்க் ஸ்பூன் சார். ஹனி சிக்கனை ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ப்ரான் அப்புறம் Soji chicken. Okay. Any chicken? Yes, sir. This one Soji chicken. Okay. Coastal fish. Okay. And prawns. Prawns. Okay. Thank you. Kapan sekarang ya? ஹனி சிக்கன் சான்ஸே இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி கார்ன். இது நல்லா இருக்கலாம். பாருங்க, முட்டைக்கோஸ் உள்ள அது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. வெங்காயம் இதெல்லாம் போட்டது வெயில் பூரி சாப்பிட்ற மாதிரி. உண்மையிலே பெல் எஃபெக்ட். இது அதிகமாக சாப்பிட்டா நிறையா சாப்பிடுவது சூப்பராக இருக்கும். சூப்பராக ஸ்மாஷ்டு பொட்டேட்டோ. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சாட் மாதிரியே இந்த நம்ம கடையில் மூணு சாட் சாப்பிடுங்களா கிட்டத்தட்ட அப்படியே அதே மாதிரி பண்ணிட்டேன்.
செம்மையாக இருக்குங்க. மேலே வந்து டாப்பிங் மைனஸ் எடுத்துருக்காங்க. மைனஸ் ஏதோ ஒரு ஃப்ளேவர் மைனஸ். அப்புறம் நார்த் இந்தியாவில் வந்து இந்த பச்சை மிளகா ரெட் சில்லி பவுடர் இருக்குங்களா, அதான் மிளகாப்பொடி மேலே தூக்கிருக்காங்க. அது இல்லாமல் பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுருக்காங்க, வெங்காயம் கட் பண்ணி போட்டுருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா திக்காக இருக்குல்ல டெல்லி டிஷ், அதான் உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணி திக்கா மாதிரி பண்ணுவாங்க, அதுதான் கீழே இருக்குது. ஒரு சிம்பிளாக வீட்டில் செய்யக்கூடியது தான், ஆனால் செமையாக இருக்குது. உண்மையில சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிக்கன் டிஷ். வாவ் சூடாக இருக்குமா தெரியல. நல்லா இருக்குங்க. லவுடர் சூப்பராக இருக்கு. சிக்கன் டிஷ் வித் இந்த டேங்கரி கபாப்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. செம்மையாக இருக்கு. அடுத்ததாக இது என்னமோ சொன்னாங்க, ப்ரான்ஸ் அது நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். லைட்டாக அப்படியே என்ன பண்ணலாம், கொஞ்சம் பைனாப்பிளும் அப்படியே மொத்தமாக போட்டுருங்க. ஆக்சுவலாக பார்பிக்யூவில் ஃப்ரூட்ஸ் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக் எடுத்துக்கிறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், டேங்கரி கபாப் ஒரு வாய், கட் பண்ணிக்கலாம். டேங்கரி சாப்பிட்டு பைனாப்பிள் கட் பண்ணிச்சுன்னா பைனாப்பிள் சான்ஸ் இல்லை. இந்த மாதிரி நாங்கள் பார்பிக்யூ நான் ஃப்ரூட்ஸ் அவ்வளோ ட்ரை பண்ணதில்லை, பட் சாப்பிட்டதில் பைனாப்பிள் இங்கே மோசம். லாஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறது எல்லாத்தையும் ரெண்டு எப்படி யாருக்கிட்ட. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே இந்த டேங்க் இருக்குது, அதை எடுத்துருவோம். பர்னர் ஃபிஷ் எடுத்துருவோம். ஓகே, எல்லாமே எடுத்தாச்சு. நான் இருக்கேன், அப்படியே மறந்துடாதீங்க. யா ஸோ நம்ம ப்ரான் மட்டும் ட்ரை பண்ணல. ஸோ ப்ரான் ட்ரை பண்ணேன். சாஸ், ஐ காட் சாஸ் மறந்துட்டேன். மயனைஸ் டிப் பண்ணிட்டு ஓகே ஓகே. புதினா இந்தியன்ஸ்க்கு பிடிச்ச ஒரு காம்பினேஷன். எந்த பார்பிக்யூவாக இருந்தாலும் மயனைஸையும் புதினா டச் பண்ணி சாப்பிட்றது. பேசிட்டு இருக்க நேரம் இல்லை. ஓகே, முடியலைங்க. பாதி பார்பிக்யூ சாப்பிட்றதுக்குள்ளேயே இன்னொரு டிஷ் வந்துச்சு. தமிழ்நாட்டு பசங்களுக்கு எப்போவுமே பிடித்தமான ஒரு டிஷ், சிக்கன் லெக் ஃப்ரை. ரொம்ப சூடாக இருக்குது. ரொம்ப நல்லா முக்கியமான விஷயம் ஆனியன் நல்லா மேரினேட் பண்ணிக்காங்க. சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலி
கடிக்கு முன்னாடி பீஸ் வந்துச்சு ரொம்ப நல்லா இருக்கு பாபிக்கு